எஸ் லெனின்குமார் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த இடத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரினால் மேலதிக அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே அகழ்பணியின் போது எடுக்கப்பட்ட சான்று பொருள் 25 இலக்கத்துக்குரிய செருப்பு தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் அந்த பாட்டா நிறுவனத்தினால் இந்த பொருட்கள் 39 ரூபா 90 என்ற இலக்கமிடப்பட்ட விலை பட்டியல் என்பது 1980ஆம் ஆண்டில் இருந்து 1995ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு உள்ளதாக இருக்கலாம் என்ற அறிக்கை ஒன்றை இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த அகழ்பணி தொடர்ந்து எவ்வாறு நடைபெற சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்காக இன்று நீதிமன்றத்தால் கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே அகழப்பட்ட இடத்தை தகவல்களின் அடிப்படையில் அந்த இடத்தில் குழியாக காணப்படுகின்ற அந்த இடத்தில் மழைநீர் நிரம்பி இருப்பதனால் எல்லா பங்குதாரர்களும் இது சம்பந்தமாக ஆராய்ந்து இது இந்த வருடத்திற்குள் அகழ்பணி செய்ய முடியாது என்றும் அடுத்த வருட தொடக்கத்தில் இந்த அகழ்பணியை மேற்கொள்ளாமல் தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் கௌரவ மன்றானது இந்த வழக்கானது ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அகழ்பணி சம்பந்தமாக திகதி தீர்மானிப்பதற்காக தவணையிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்களினால் ஏற்கனவே எடுக்கப்பட்ட 240 மனித எச்சங்களின் தொகுதிகளை அகழ்வாய்வு செய்து பரிசோதனை செய்து அதற்கான முன்னேற்ற அறிக்கைகளை சமர்ப்பதற்கான பாதிடும் தாக்கல் செய்யப்பட்டதோடு அது சம்பந்தமான அகழ்வு பணியிடக்கும் குழு 7 பேருடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டு அந்த அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே இந்த அகழ்பணியில் ஈடுபட்ட வைத்தியர்களும் செல்லையா பிரமணன் அவர்களும் சட்ட வைத்திய அதிகாரி மயூரதன் அவர்களுடைய பெயர்களும் இணைக்கப்பட்டு அந்த நிபுணர்களுடைய விவரம் இன்று கௌரவமன்றி தாக்கல் செய்யப்பட்டது. ஆகவே எடுக்கப்பட்ட இந்த மனித எச்சங்களின் முன்னேற்றங்கள் சம்பந்தமாக டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கௌரவமன்றில் இந்த வழக்கு மீண்டும் அழைக்கப்பட இருக்கிறது. இல்லை, இந்த 2 அறிக்கைகள் தான் இந்த கௌரவமன்றில் உள்நாட்டு சட்டம் இது வெளிநாட்டு ஏற்கனவே அகழ்வு பணியில் பங்குபற்றின சட்ட வைத்திய அதிகாரி நிறுவனங்களாக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற செல்லையா பிரணவன் அவர்களும் அதே நேரத்தில் டாக்டர் மயூரதன் அவர்களின் உள்ளடங்கலான ஒரு 7 பேர் கொண்ட நிபுணர் குழு வந்து இந்த மனித எலும்பு எச்சங்களை ஆய்வு செய்கின்ற பணியை செய்வதற்காக நீதிமன்றத்தில் பெயரிடப்பட்டு பட்டியலிடப்பட்டது. காணாமல் போனோர் அலுவலகம் தொடர்பில் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் ஏற்கனவே இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் அகழ்வு பணிகள் தொடர்பாக எங்களால் முன்வைக்கப்பட்ட பாதீடானது அனுமதிக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்களினால் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை நிபுணர் குழு கொண்டு ஆராய்வது தொடர்பிலான அதற்கு ஏற்படும் செலவினங்கள் தொடர்பாகவும் ஒரு பாதீடு ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது. மற்றும் இந்த அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பமாகும் வரையில் இந்த ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை ஆராய்வு செய்வது தொடர்பிலான பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அத்துடன் இந்த அகழ்வு பணிகளுக்காக மருத்துவர்கள் பற்றாக்குறை ஒன்று உள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்கள் தெரிவித்துள்ளார். அவையும் நிவர்த்தி செய்யப்பட்டவுடன் இந்த அகழ்வு பணிகள் காலநிலை மற்றும் இந்த கள சூழலின் சாதகமான நிலைமையை பொறுத்து மீண்டும் வெகு விரைவில் நீதிமன்ற அனுமதியுடன் ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். செம்மணி மனித புதைகுழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த வருடமே 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளின் போது இதுவரை 240 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டது. 239 எலும்புக்கூட்டு எச்சங்கள் முற்றுமுழுதாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையிலும் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக இன்றைய தினம் யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், சட்டத்தரணிகளான நிரஞ்சன், ரஜிதா உள்ளிட்ட அடங்கிய குழுவினர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார்கள். இதன்போது புதைகுழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்பதால் தற்பொழுது அகழ்வு பணிகள் மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதுடன் அடுத்த அகழ்வு பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி மீண்டும் அகழ்வாய்வு தளத்துக்கு விஜயம் மேற்கொண்டு
அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுப்பது தொடர்பில் ஆராயப்படும் என தெரிவித்துள்ளார்.